إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தே அல்லாஹ் வாத்தே ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் உலகில் வாழும் போது அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வுடைய விலக்குகளை தவிர்த்தவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய விலக்குகளை தவிர்த்து கொள்ளவில்லையானால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமக்கு குடும்ப உறவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, திருமணம் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் திருமணத்தை அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கி விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அதனால திருமணம் அது மனமாகவே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய நிம்மதியை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய மன ஆறுதல் உள்ளதாக, மனது நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக திருமணம் அமைய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது وَمِنْ آيَاتِهِ أَنْ
படைத்தது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள விடயம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள விடயம். அல்லாஹ்வுடைய குதிரத்தில் நின்றும் உள்ள விடயம். உங்களுக்குரிய சோடியை அல்லாஹ் உங்களுடைய ஜின்ஸ்ல உங்களுடைய இனத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்குரிய சோடியை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, திருமணம் லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணின் மூலமாக சந்தோஷம் அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும், அமைதியாக உலகத்தில் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களே மனித இனத்திலே மனிதனுக்குரிய சோடி பொருத்தமாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பையும் பரஸ்பரத்தையும் மஹப்பத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு மஹப்பத் பரஸ்பரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இதுல சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றார். முஃபஸ்ஸிரூன்கள், தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்தை விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மனித இணக்கத்திலே ஆணுக்கு பெண் என்றும் பெண்ணுக்கு ஆண் என்றும் சோடி பொருத்தத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வேற பறவையினங்கள்லையோ மிருக இனங்கள்லையோ வேற வேற வஸ்துகள்லையோ அல்லாஹ் தஆலா ஆணுக்குரிய சோடியை பெண்ணுக்குரிய சோடியை அல்லாஹ் அமைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படி மனிதனுக்குரிய சோடியை ஆணுக்குரிய சோடியை அதே இனத்துல மனித இனத்துல பெண்ணாகவும் பெண்ணுக்குரிய சோடியை ஆணாகவும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜின் வர்க்கங்களையோ அல்லது வேற வேற இனங்களையோ அல்லாஹ் தஆலா ஆணுக்குரிய சோடியை அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை, பெண்ணுக்குரிய சோடியை ஆக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா இன்னொரு இனத்துல மிருக இனத்துல அல்லது பறவை இனங்கள்ல அல்லது வேற ஜின்னினங்கள்ல ஆணுக்குரிய சோடிய அல்லது பெண்ணுக்குரிய சோடி பொருத்தத்தை ஆக்கியிருந்தால் நிம்மதியா வாழ்க்கை போக மாட்டான், இணக்கப்பாடு ஏற்பட மாட்டான், பிரச்சனை ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அதனாலதான் ஆணுக்குரிய சோடிய பெண் அதே இனத்துல அதே மனித இனத்துல அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதாக அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தை விளக்கம் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து மவத்தா அல் முஜாமா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள ஒரு விடயம் தான் இல்லற வாழ்க்கை. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இல்லற வாழ்க்கை இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் ஒரு விடயம். இது மவத்தத் அன்பண்டா, இதுதான் அர்த்தம் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல அர் ரஹ்மா, ரஹ்மத் என்றால் அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, இதோ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள விடயம் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் தெளிவெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய இல்லற வாழ்க்கை சீராக வேண்டும், எம்முடைய திருமண வாழ்க்கை சீராக வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிய மின்னா குலுகன் ரலிய மின்னா ஆகர். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு முஃமின் ஒரு முஃமினான ஒரு பெண்ணை கோவிக்குவான், வெறுத்து நடக்குவான். கண்ணியமானவர்களே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் அவருக்கு விருப்பமில்லாத ஒரு விடயம், விருப்பமில்லாத ஒரு
ஒரு செயற்பாடு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனைவியை ஒதுக்க மாட்டான், வெறுத்து நடக்க மாட்டான். இன்கரியமினா குழுக்கள் அந்த மனைவிடத்தில் ஒரு விடயத்தை ஒரு குணத்தை வெறுத்து நடந்தால் ரலியவினாக அதே பெண்ணிடத்தில் இன்னும் ஒரு குணத்தை அவர் பொருந்திக் கொள்வார். கண்ணியமானவர்களே, மலக்கல்ல மனிதர்கள், கண்ணியமானவர்களே, யாருக்கும் தவறேற்படலாம். தவறேற்படுவதன் காரணமாக ஒதுக்க முடியாது, வெறுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த தவறை வெறுக்கிறதை ஒழிய மனைவியை வெறுக்க முடியாது, மனைவியை ஒதுக்க முடியாது, வாய்க்கு வந்தமாய் திட்ட முடியாது. கண்ணியமானவர்களே, அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனைவியை பொறுத்தவரை கணவனுக்கு எல்லா குணங்களும் பிடித்ததா இருக்கா, விருப்பத்துக்குரியதா இருக்கா. ஒரு குணம் அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்தார், அதே பெண்ணிடத்தில் இன்னும் ஒரு குணத்தை அவர் திருப்தி அடைவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், அதிகமான தலாக்குகள் நிகழக்கூடியதாக பார்க்கிறோம். காரணம், முதலாவது தீன் இல்லை, மார்க்கத்தை தெரிய செய்யல. திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை தெரிய செய்யும்படி, மார்க்கத்தை பார்க்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய அமைப்பை பார்த்தோம், உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை பார்த்தோம். தீனா பார்க்கல, முடிச்சாரு, கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, ஒரு வருடம் போகல, 6 மாதம் கழியல்ல, தலாக்ல முடியும், டிவோர்ஸ்ல முடியும். காரணம், தீன பார்க்கல. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுது, தீன பாருங்க, வம்சத்தை பாருங்க, குணத்தை பாருங்க, வசதி வாய்ப்பை பாருங்க. தீனுள்ள பெண்ணை தெரிவு செஞ்சு வெற்றி அடைந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, நாம் எடுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய குழந்தையை வளர்க்க தகுதியுள்ள பெண்ணாகத்தான் என்னுடைய மனைவியை நான் தெரிவு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அமானிதம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனை பார்க்க வேண்டும். அந்த பெண் தொழுகிறாரா, அந்த பெண்ணிடத்தில் மார்க்கப்பட்டிருக்குதா, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேர்தலா இருந்தா அந்த மாப்பிள்ளுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். பள்ளியுடைய தொடர்புள்ளவரா இருக்கிறாரா, அவர்கிட்ட தீன் இருக்குதா, அவர் தொழுகிறாரா. கண்ணியமானவர்களே, இப்படி தீனுடைய விஷயங்களை பார்த்து தான் தெரிவு செய்ய வேண்டும். இல்லையானா வாழ்க்கை நீடித்து போகாது, சந்தோஷமா இருக்காது, முடியும் தலாக்ல போய் முடியும். கண்ணியமானவர்களே, அதனால இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, மார்க்கத்தை பாருங்க, தீன் பட்டுள்ள பெண்களை தேடி திருமணம் முடியுங்க. ஆண்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் தீனுள்ள ஆண்களை தெரிவு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், இதா மன் தர்லோன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு வ இல்லம் தகுல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கமுள்ள நல்ல குணமுள்ள, அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், திருமணம் பேசி வரக்கூடிய நேரத்தில் பொருந்திக்கோங்க. இல்ல நீங்க துனியாவுடைய அமைப்பை பார்க்குறீங்க, துனியாட வசதியை பார்க்குறீங்க, அதுக்காக வேண்டி நீங்க தீன்தாரியை விட்டுவிட்டால் தக்கும் ஃபில்லாலி ஃபசாது அரீர் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திருமணத்தின் மூலமாக பெரும் குழப்பங்கள் உலகத்தில் ஏற்படும் என்று சொன்னார், பெரும் பிரச்சனைகள் பூமியில் ஏற்படும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அதனால நாம் திருமணத்தை நாம் முடிக்க இருக்கக்கூடியவர்கள் தீனை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, வஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப் ஃபைன் கரீதுமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. நீங்க உங்களோட மனைவிமார்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க.
உள்ளம் குளிரக்கூடிய நிலைமையில நடந்துக்கோங்க. உள்ளம் திருப்தி அடைந்த நிலைமையில நடந்துக்கோங்க. நல்ல அன்பா பண்பாக நடந்துக்கோங்க. நீங்க அந்த பெண்களிடத்துல ஏதாவது ஒரு விடயத்தை வெறுத்தால் நீங்க வெறுக்கக்கூடிய அந்த விடயத்துல அதிகமான நலவுகள் எல்லாம் வைத்திருப்போம். ஆனா உங்களுக்கு வழங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்து விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் வஆஷிரூன பில் மாரூஃப், பெண்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, மனைவிமார்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, நல்ல பண்பாடுகளோட நடந்துக்கோங்க என்றால் பேச்சில நல்ல முறையில் நடந்துக்கொள்ளும். பேசக்கூடிய வார்த்தையை கூட அழகான முறையில் பேச வேண்டும். அதே போல அந்த பெண்ணுடைய செலவினங்களை அழகான முறையில் கொடுக்க வேண்டும். அதே போல அந்த பெண்ணிடத்தில் இரவு தரிக்க வேண்டும். ஒருவர் 2 கல்யாணம் முடித்திருந்தால் அல்லது 3 திருமணங்கள் முடித்திருந்தால் சரிசமமாக நடந்து கொள்ளும். இவர்கிட்ட ஒரு நாள் இருந்தால் அந்த பெண்ணிடத்திலேயும் ஒரு நாள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி இரவு தரிக்கிற விடயத்தில் கூட அழகான முறையில் நடந்துக்கோங்க. கண்ணியமானவர்களே, அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லினார்கள், தய்யிபு அக்வாலக்கும் லஹுன், அந்த பெண்களோட நல்ல வார்த்தையில பேசுங்க, அழகான முறையில பேசுங்க. வஹஸ்ஸினு அஃஆலக்கும் வஹையாத்திக்கும், உங்களுடைய செயற்பாடுகளை அந்த மனைவியோட நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அளவுபடுத்திக்கோங்க. அழகான முறையில் அணுகுங்க, அழகான முறையில் நடந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்படி அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஆஷிரு பில் மஅரூஃப் என்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லியஹ்லி வான கைருக்கும் லியஹ்லி. திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், உங்கள சிறந்த கணவன்மார் யாரு தெரியுமா? உங்கள சிறந்த மனிதர் யாரு தெரியுமா? தன்னுடைய மனைவியோடு சிறந்தவரா நடந்து கொள்றாரு, அழகான முறையில நடந்து கொள்றாரு, இவர் தான் உங்களை சிறந்தவர் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நான் இந்த மனைவிமார்களுக்கு சிறந்தவராக இருக்கிறேன், சிறந்த முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், இல்லற சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியை ஒதுக்கக்கூடிய கணவன்மார்களை பார்க்கலாம், வாய்க்கு வராதமாய் திட்டக்கூடிய கணவன்மார்களை பார்க்கலாம். அதுக்குத்தான் உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், ஒருவர் திருமணம் முடிக்கிறதா இருந்தா திருமணத்துடைய எல்லா விடயங்களையும் படிப்பது வாஜிப் ஃபர்லாய், கட்டாயமா படிச்சே ஆகும். கண்ணியமானவர்களே, இது இன்றைய திருமணம் முடிச்சு நாளை பிரிஞ்சு வாழ்றது அல்ல. மௌத்து வரைக்கும் அழகான முறையில் ஒரு பிச்சலத்தை உருவாக்கக்கூடியவர்களாக கணவன் மனைவிமார்கள் இருக்க வேண்டும். முன்மாதிரி உள்ள கணவன் மனைவிமார்களா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் யார் உங்களை சிறந்தவர்கள் என்பதா சொல்றாங்களோ அவங்க தான் உங்களை சிறந்தவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊர்ல நல்ல பெயர் எடுக்கலாம், நண்பர்களிடத்துல நல்ல பெயர் எடுக்கலாம். கண்ணியமானவர்களே, குடும்பத்தார் இடத்துல நல்ல பெயரை எடுக்கலாம். கண்ணியமானவர்களே, மனைவி தன்னுடைய கணவனை நல்லவர் என்று சொல்லாவிட்டால் அவர் நல்லவராக மாற மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வலியுறுத்தி ஒரு கணவனுடைய மனைவியுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனைவியை பொறுத்தவரை கணவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கை நீடிச்சு போக
சந்தோஷமா போக சில காரணங்களை, சில விடயங்களை தன்னுடைய கணவனிடத்துல அந்த மனைவி எதிர்பார்ப்பா. சொன்னாங்க உலமாக்கள் சொல்லினார்கள், அல் ஹுப்பு அலாகாத்து ஸௌஜிய்யா, அன்பை எதிர்பார்ப்பாங்க. கண்ணியமானவர்களே, வீட்டில் மனைவியோட அன்பா இருக்கும், பண்பாக பேசும், மாத்துல வாய்றது அல்ல, வாய்க்கு வாரதை திட்டுறது அல்ல, வெறுக்கிறது அல்ல. இதால வரக்கூடிய விலை பயங்கரம். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் கேள்விப்படக்கூடிய விடயம் தான். கணவன் இரக்கம் காட்டல்ல, வெளியில ஒருவர் அந்நியான் இரக்கம் காட்டினாரு, அவரோட போய்விட்டார். எவ்வளவு கேவலம்! கண்ணியமானவர்களே, அன்பை காட்ட ஏன் நாம் தயங்குகிறோம்? ஏன் அன்பை காட்ட உலோபித்தனம் செய்கிறோம், கஞ்சத்தனம் படுகிறோம்? கண்ணியமானவர்களே, ஒரு கணவனுடைய மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமா நீடிச்சு போகக்கூடியதா இருக்கணுமா, அந்த மனைவிக்கு நாம் அன்பு காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது விடயம், அந்த மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும், அவரோட பேச வேண்டும். இந்த நேரம் தொழில் என்று துனியாவை தேடி மனைவிடத்துல நல்லதை கேட்க நேரம் இல்லை, மனைவியுடைய ஒரு விடயத்தை கேட்க நேரம் இல்லை, மனைவிடத்துல கொஞ்சம் ஆறுதலா பேச நேரம் இல்லை. வீட்டுக்கு வாராரு, விசி என்று ஓடுறாரு, வேலை வெட்டி என்று ஓடுறாரு. கண்ணியமானவர்களே, இத மனைவி சில மனைவிமார்கள் குறையா பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய விடயத்தை நாம் கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய விடயத்தில் நாம் உரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையும். அடுத்ததாக, அவ ஏதாவது ஒரு விடயத்தை செய்தால் அவருக்கு முன்னால் அவ புகழ வேண்டும். உதாரணமா, ஒன்றை சமைத்து தந்தால், ஒரு சமையலை, ஒரு சாப்பாட்டை, ஒரு உணவை சமைத்து தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்லா இருக்குதுன்னு சொல்லி புகழும். பொதுவாக மனைவியுடைய பெண்களுடைய இயல்பு புகழை விரும்புவார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை புகழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அவர்களுக்கு உதவியாக வீட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய பணியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதால வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ் ஃபின்னிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகஸ்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹி வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவர்களை அமானிதம் என்ற அடிப்படையில் அவர்களை நீங்க உங்களுடைய மனைவியாக நீங்க என்ன செஞ்சீங்க, கபூல் செஞ்சீங்க. அவர்களை உங்களுடைய கரத்தில் அமானிதம் என்ற அடிப்படையில் அவர்களை நீங்க எடுத்தீங்க. அவர்களுடைய மர்மஸ்தானத்தை, அவர்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை அக்குதென்ற அந்த வார்த்தையை கொண்டு ஹலாலாக்க தேடினீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வலக்கும் அலைஹின்ன அல்லா துக்தஅன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவி இருக்கக்கூடிய அறைக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ அந்நிய பெண்களை நுழைவிட அனுமதி வழங்காதீர்கள். அதால பெரும் விபரீதங்கள் வரும். கண்ணியமானவர்களே, மஹரத்தை பேணவில்லை, தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னுடைய மனைவியும் நண்பியாக்கி கொள்ளக்கூடிய சில மடத்தனம் உள்ள சில மாப்பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள்.
கண்ணியமானவர்களே, இதால வார விளைவு பயங்கரம், குடும்பம் சீரழி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் உங்களுடைய பெண்கள் இருக்கக்கூடிய, மனைவிமார் இருக்கக்கூடிய, அது வீடா இருக்கலாம், அறையா இருக்கலாம், அந்த இடங்களுக்கு அந்நிய ஆண்களை நுழைவதற்கு அனுமதி வழங்காதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டார், லேசாக தர்பியத்துக்காக வேண்டி அவர்களுக்கு லேசாக அடிக்கும். கண்ணியமானவர்களே, நான் சமூகத்தில் பார்க்கலாம், திருமணம் முடிச்சு 6 மாதம் கண்ணியமானவர்களே தலாக்கில் வந்து நிற்குது, மனைவியுடைய கையையும் உடைச்சு போட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தவறு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வார்த்தையை அது நல்ல விடயத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை கேட்காதவளாக அந்த பெண் இருக்குமே, ஆனால் லேசாக தட்டு, காயம் வராத விதத்தில் தட்டு, காயம் வராத விதத்தில் அடி. வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப். உங்களுக்கு பொறுப்பு அந்த பெண்களுக்கு உணவு கொடுப்பதும் ஆடை கொடுப்பதும் உங்களுடைய பொறுப்பு. ஒரு கணவனை பொறுத்தவரை கண்ணியமானவர்களே, திருமணம் முடிச்சு விட்டால் கண்ணியமானவர்களே அந்த மனைவியை சந்தோஷமா வைக்கிறது கணவன் பொறுப்பு, தீன கொடுக்கிறது கணவன் பொறுப்பு. கண்ணியமான அந்த பெண் இன்னொருத்த கையேந்தாத நிலைமை, கையேந்தக்கூடிய நிலைமைக்கு போகாம அவருடைய சகல தேவைகளையும் செஞ்சு கொடுப்பது ஒரு கணவனுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால உலமாக்கள் இன்னும் விடயங்களை கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கணவன் எப்பையும் மனைவிடத்தில் கடுகடுத்ததாக இருக்கக்கூடாது, எதுக்கும் மிகவும் கோபப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. இதை மனைவிமார்கள் விருப்பார்கள். கண்ணியமானவர்களே, சில கட்டங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல கோபப்பட வேண்டும், ஆனால் எந்த நேரமும் கோபப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதை மனைவிமார்கள் வெறுப்பார். இரண்டாவதா கிதாபுல உலமாக்கள் சொல்லுக ஷஹன், கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அடுத்ததா சொல்லினார் சூல் குலுக், கெட்ட குணத்தை மனைவி வெறுப்பார். கெட்ட குணமுள்ளவரா கணவன் இருக்கக்கூடாது, வாழ்க்கை சந்தோஷமா போகும். நாலாவதா சொல்லினா பில்லத்துல் இஹ்திராம், கண்ணிய குறைவா நடந்து கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் இல்லாத விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக பிறர்களுக்கு முன்னால இவ பரிகாசம் செய்யக்கூடாது. தன்னுடைய உம்மாக்கு முன்னால் இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரிக்கு முன்னால் இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்கு முன்னால் மனைவியை பரிகாசம் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஹராம், வாழ்க்கை நீடிச்சு போகாது. அடுத்ததாக கஸ்ரத்து ஸராஹ், அதிகம் கத்தக்கூடாது. கண்ணியமானவர்களே, சில கணவன்மார்கள் வீட்டுக்கு வந்தால் சத்தம், சண்டை. கண்ணியமானவர்களே, கத்துறாங்க. இல்ல கண்ணியமானவர்களே, நான் பல சோழிகள் இருந்தாலும், பல வேலை வெட்டிகள் இருந்தாலும், பல பிரச்சனைகளோட பல கவலையோட வீட்டுக்குள்ள வந்தால் வீட்டு வாசலோடு அந்த கவலை அப்படியே விட்டுட வேண்டியதுதான். கண்ணியமானவர்களே, அதை மனைவிடத்தில் காட்ட போனால் இருக்கிற சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு, வாழ்க்கை நீடிச்சு போகாது. சில நேரம் தலாக்குல போய் முடியும், சில நேரம் பெரும் பெரும் ஆபத்துல போய் முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பெண்கள் வெறுப்பார்கள். அடுத்ததாக பெண்களுக்கு செலவழிக்காமல் இருப்பதை பெண்கள் வெறுப்பார்கள். கண்ணியமானவர்களே, நஃபகா என்பது அந்த வாழ்க்கை செலவினத்தை கொடுப்பது ஒவ்வொரு கணவன் மீது கட்டாயம் கொடுத்தே ஆகும்.
கொடுக்கலேண்டா உலமாக்கள் கிதாபுல தெளிவாக இருக்கிறார்கள், அது இவருடைய கடனாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, அதை உதாரணமாக எத்தனை மாதத்துக்கு இவர் செலவினத்துக்கு கொடுக்கலையோ அதெல்லாம் கலா செய்யும். அந்த மாத கணக்கை பார்த்து முழுமையாக கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கணும். ஹஜ்ரத் ஆயிஷாவோட சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்களோட பணியில வீட்டுடைய ஹிதுமத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவியா இருப்பார், வீட்டு வேலையில செய்து கொடுப்பார்கள். ஃபைதா ஹதரத்தி ஸலாத்து காம இலா ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிதுமத்தை விட்டு தொழுகை பக்கம் போய்விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கான அலியனுன் நாஸ் வ அக்ரமுன் நாஸ், மக்களே மிக சொஃப்டானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஃப்டான முறையில் நடந்து கொள்வாங்க, மக்களே மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை பற்றி புகழ்ந்து சொல்லிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றில் பால் கறக்கும் போது தன்னுடைய மனைவிமாரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுடைய பாலை கறக்கும்படி சொல்ல மாட்டார். தானா அவர்களே ஆட்டுடைய பாலை கறந்து அதை மனைவிமாரிடத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். அவருடைய ஆடை அவராகவே கழுவி கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்ட ஆடை மனைவிடத்தில் கொடுக்க மாட்டார், கழுவி கொள்வார். தன்னுடைய பாதணி பிஞ்சிருந்தால் அதை தானாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்து கொள்வார்கள், தைச்சிக் கொள்வார்கள். இப்படி பண்பாடுள்ளவர்கள் தான். எப்படி ஒரு குடும்பம் ஒரு மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்று முன்னுதாரணமாக காட்டி தந்தவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், பெண்களுக்கு எப்பயும் தர்பியத் செய்து கொண்டே இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன் தெரியுமா? ஃபைனல் மர்அத குலிகத் மின் லில்இன் அஅவஜ, வளைஞ்ச கோணலான விலா எலும்பின் மூலமாத்தான் ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து முதலாவது பெண்ணாக படைக்கப்பட்டவர்கள் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளைந்த கோணலான விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவங்க. இவங்களுக்குரிய மனைவியாக அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆக்கினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால விலா எலும்பை பொறுத்தவரை வளசலாகவே இருக்கும். நீ அந்த விலா எலும்பை உடனடியாக நேராக போனால் அதை உடைத்து விடுவாய். பெண்களிடத்துல ஏதாவது எங்களுக்கு பிடிபடாத குணங்கள் இருக்கும் போது அதை உடனடியாக சரி செய்ய முடியாது. தர்பியத் மார்க்கத்தை சொல்லும் அழகான முறையில் வழிகாட்ட வேண்டும். இது மார்க்கத்தில் கூடாது, மனைவி இப்படி நீங்க செய்யாதீங்க, அழகான முறையில் சொல்லும். அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு அடித்தால், வெறுத்தால், ஒதுக்கினால், வீட்டு துரட்டினால் கண்ணியமானவர்கள் பெரும் விளைவுல போய் அந்த விழா எலும்பு அப்படியே உடைஞ்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, வைன் தரத்தஹு லம் யஸல் அஅவஜ ஃபஸ்தௌசு பின் நிசாஇ கைரன்,
அந்த பெண்கள்கிட்ட வரக்கூடிய கோணல் இருக்குது, பெண்கள்கிட்ட வரக்கூடிய சில தவறுகள் இருக்குது, அதை பார்த்து கொண்டும் இருக்கக்கூடாது. அந்த கோணலை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு விழா எலும்பு வளைஞ்சிக்குதோ அதை நேராவாக்காம அப்படியே இருந்தால் அது வளைச்சலாகவே இருக்கும். கண்ணியமானவர்களே, அதே போல பெண்ணிடத்துல குணம் பிடிபடல்ல, அவட அக்லாக் பிடிபடல்ல என்றிருந்தா அதே நிலைமையில் அவோட சேர்ந்து வாழ்கிறாள். சொல்லணும், மார்க்கம் இப்படி சொல்லுது, நீங்க இதை விட்டுடுங்க, இது கூடாது, இது எங்களோட வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதா இல்லை, வாழ்க்கையில சந்தோஷத்தை இல்லாம கூடியது என்ற தர்பியத்துல செய்து கொண்டே இருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கண்ணியமானவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிமாரிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, கண்ணியமானவர்களே, ஒரு மனைவி சில ரிவாயத்துகள்ல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, சில ரிவாயத்துகள்ல ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஒரு சாப்பாட்டை ஒரு தட்டுல கொடுத்து, கண்ணியமானவர்களே, அவங்க அடிமை பெண்ணிடத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மனைவிமார்கள் மீட்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் வந்துட்டுது. தட்டுக்கு அவங்க அப்படியே கையினால் அடிச்சாங்க, தட்டு அப்படியே கீழே விழுந்து அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சு விட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் வரலாம், வரக்கூடிய நேரத்தில் நாம் நிதானமாக கையாளும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஹஸரத் ஆயிஷாவை திட்டவில்லை, கன்னத்தில் அறையவில்லை, ஒதுக்கவில்லை, வாய்க்கு வந்த மாதிரி பேசவில்லை, திட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குத்தைறாங்க, குனிறாங்க, குனிஞ்ச அந்த பாத்திரத்தை அப்படியே எல்லா சைட்லையும் அதில் சாப்பாடு உணவு இருக்கிற எல்லா இடத்துலையும் சிதறி போய் தட்டுகள் எல்லாம் உடைஞ்சி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தன்னுடைய கரத்தினால் ஒன்று சேர்த்தாங்க. சேர்த்து தன்னுடைய மனைவியுடைய வீட்டில் கூடிய நல்ல ஒரு பிளேட்டை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செய்துவிட்டு சொன்னார்கள், காரத்தும்முக்கும், ஹஸரத் ஆயிஷா ஆவோசப்பட்டு விட்டார். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் வந்துட்டு இப்படியான ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால பெண்கள் என்றவர்கள் மனைவிமார்கள் கண்ணியமான அடிமைகள் அல்ல, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும், மிருகங்களை போன்று நாம் நடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை வச்சு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் மூலமா என்ன விளங்குவாதென்றா, பெண்களோட மிருதுவாக நடந்து கொள்வோம், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய உங்களுக்கு பிடிக்காத சில செயற்பாடுகள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாளும், பொறுமையாயிருக்கும். புத்தியில குறைந்தவர்கள் பெண்கள் கண்ணியமானவர்கள். ஹதீஸ்ல வந்து நாகிசாத்து அக்லின் வ தீன், பெண்கள் எடுத்துக்கொண்டா புத்தியிலையும் குறைஞ்சவர், தீனிலையும் குறைந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு என்று சொல்லி மாதவிடாய் வரக்கூடிய நேரத்தில் தொழாதவர்களை இருப்பாங்க, அதனால தீன்ல குறைபாடு இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நிதானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.